Hi friends, welcome to Tina's Creation. இன்னைக்கு நம்ம பேசிக் டு பிரைடல் குச்சி டிசைனில் 6th கிளாஸ் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 6 லேயர்ஸ் ஆஃப் த்ரெட்டு எப்படி வைண்ட் பண்ணது, அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கலாம், இப்போது எப்படி வைண்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆரஞ்சு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இது போல் ரிமைனிங் இது வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த த்ரெட்டு காலியான பிறகு அந்த இது இருக்குது இல்லைங்களா, இந்த அட்டை இது இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லையா, நம்ம கேக்கெல்லாம் வாங்கும் போதோ அட்டை தருவாங்க இல்லைங்களா, அதை அழகாக இது போல் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கூட நம்ம சுற்றிக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் த்ரெட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எவ்வளோ லாங்காக முடியுமோ அவ்வளோ லாங்காக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் எனக்கு வராததுனால நான் இது போல் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 இது பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாட் போட்டு ஒரு ரோல் எடுத்து பைண்ட் பண்ணிக்கோங்க. பைண்ட் பண்ணிவிட்டு இங்கே 3 லேயர்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 லேயர்ஸ் வரும். இங்கே டபுளாக இருக்குது இல்லைங்களா, அந்த டபுளில் வந்து இப்படி நூல் இப்படி எடுத்து இப்படி பெருசாக இழுத்துக்கோங்க. எவ்வளோ லாங்காக இழுக்க முடியுமோ அவ்வளோ லாங்காக இழுக்கணும். இதே போல் பைண்ட் பண்ணினே வாங்க. அதுக்கப்புறம் இது போல் த்ரெட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இது போல் த்ரெட்டை வந்து இப்படி லாங்காக எடுத்துக்கோங்க. இது போல் ஈஸியாக நம்ம 6 லேயர்ஸ் த்ரெட்டு இது போல் 2 டைம்ஸ் பண்ணிட்டாக்கா ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த டபுள் லேயர் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து த்ரெட் இப்படி இழுத்தாக்கா லாங்காக வரும். நம்மளுக்கு இவ்வளோ லாங்காக இழுக்கணுமோ அவ்வளோ லாங்காக இழுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வீடியோ இருக்கிறதுனால என்னால் லாங்காக இழுக்க முடியல. இது போல் இழுத்தணும் பண்ணணும். நான் இதை கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு இதை நாட் போட்டுக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சுற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு த்ரெட்டு அதே போல் இது போல் 3 மடிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். த்ரெட்டை மடிச்சுட்டு மேலே வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இப்படி இழுத்துட்டு இந்த டபுள் லேயர் த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அந்த த்ரெட் வழியாக நம்ம லாங்காக இப்படி இழுக்கணும். அப்புறம் ஒரு சாரீக்கு எவ்வளோ த்ரெட்டு தேவையோ அப்ராக்சிமேட்டாக அவ்வளோ நம்ம சுற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் சுற்றிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், இதை கட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நம்ம குச்சி டிசைன் போடலாம். அப்படி இல்லையா, நம்ம 2 த்ரெட்டு இது பண்ணுறது கஷ்டமாக இருந்தாக்கா இது போல் ஒரு அட்டை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்டை எடுத்து இப்படி சுற்றின்னு வந்துடும். அப்போ 6 லேயர்ஸ் த்ரெட்டு வந்து ஒரே நூலில் கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்க, 2 த்ரெட்டும் வந்துச்சு. இப்போ ரெண்டும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ரெண்டு சேர்த்து ஒரு நாட் போட்டு இங்கே கார்னரில் ஒரு கட்டு சின்னதாக ஒரு கட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுட்டாக்கா நம்மளுக்கு த்ரெட்டு சேஃபாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே விழுந்தாலும் எதுவும் ஆகாது. பாருங்க, நான் ரிமைனிங்கான த்ரெட்டெல்லாம் இது போல் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது போல் வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம குச்சி டிசைன் போடுறதுக்கு கூட சாம்பிள் போடுறதுக்கு இந்த சின்ன த்ரெட்டெல்லாம் எடுத்துக்கலாம். சாரீக்கு போடுறதா இருந்தாக்கா இந்த பெரிய த்ரெட்டை கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தாராளமாக பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செயின் ஸ்டிச் அண்ட் சிங்கிள் க்ரோஷெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் வந்து கிளாத்தில் 6 லேயர்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக்ன்றதும் சிங்கிள் க்ரோஷெட்டும் சேம் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாக்னு சொல்கிறோம், சிங்கிள் க்ரோஷெட்னு சொல்கிறோம். 2 வாட்டி சிங்கிள் க்ரோஷெட் போட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு நம்ம எங்கே வந்து பார்த்தாங்க சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம், இல்லை லாக். இப்போ 2 வாட்டி 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷெட் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு இப்போ 8 செயின் 1 2 3 4 5 6 7 8 செயின் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் கொஞ்சம் கவ் பண்ணி நம்ம சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டூ டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷெட் போட்டு இப்போ 5 செயின் 4 செயின் 1 2 3 4 செயின் சிங்கிள் இந்த செயின் போட்டு இப்போ 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷெட். இப்போ 8 டைம்ஸ் செயின் 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷெட் போட்டு 8 டைம் செயின் போட்டு கொஞ்சம் கர்வ் பண்ணி நம்ம சிங்கிள் க்ரோஷெட் 2 டைம்ஸ் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 செயின் 1 2 3 4 செயின் ஃப்ரெண்ட்ஸ், சாரி 4 செயின். இப்போ சிங்கிள் க்ரோஷெட் or lock. இப்போ 8 செயின் 1 2 3 4 5 6 7 8 செயின் போட்டு கொஞ்சம் கர்வ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷெட். 5 செயின் 1 2 3 4 5, sorry friends, 4 chain. 4 chain போட்டு எங்க வரத பார்த்தாங்க 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷெட் போட்டு எண்ட் பண்ணிக்கலாம். 2 செயின் போட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து விட்டுக்கலாம். இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி இங்கே ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்ட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ரோக்கு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் க்ரோஷெட் மேலே இன்னொரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு இந்த சிங்கிள் க்ரோஷெட் மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அப்புறம்
இந்த 8 செயின் கேப்பில் வந்து ஒரு சிங்கிள் crochet போட்டு நான் 3 mm பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட் போட்டு அப்படியே டைரெக்டாக சிங்கிள் crochet ஒரு பீட் எடுத்து சிங்கிள் crochet. பீட் போட்டு ஒரு சிங்கிள் crochet. பீட் போட்டு ஒரு சிங்கிள் crochet போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்ஸ் பீட் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு இங்கே லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு இங்கே ஒரு லாக் போட்டு ஒரு சிங்கிள் crochet. அப்புறம் இங்கே 6 பீட்ஸ் 3 mm பீட் வந்து இந்த கேப்பில் வந்து நான் 6 போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஆல்ன்ற பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் போட மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்ஸ் பீட் போட்டு இங்கே ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் எப்படி வருது. இந்த கேப்பில் வந்து நம்ம குச்சி கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். குச்செல்லாம் கட்டிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் crochet அண்ட் செயின் ஸ்டிச் இது ரெண்டாக வச்சு நான் ஒரு சிம்பிளான டிசைன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனுக்கு நம்ம இதுலேருந்து 300 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் எல்லாம் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.